சப்போர்ட் பண்ணுற நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆப்ஷன் பையிங்க்கும் செல்லிங்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஒரு பிகினர்ஸ் ஆப்ஷன் பையிங் பண்ணலாமா இல்லை செல்லிங் பண்ணலாமா, இதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது ஒரு பிகினராக மார்க்கெட் வந்தவங்களுக்கு நம்ம பையிங் பண்ணலாமா செல்லிங் பண்ணலாமான்றது புரிஞ்சிடும். ஆப்ஷன் பையிங்க்கும் ஆப்ஷன் செல்லிங்க்கும் என்னென்ன வேறுபாடுகள் இல்லைன்னா என்னென்ன அதில் ரிஸ்க் இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு லைனப் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் பையிங்க்கும் செல்லிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், லோ மார்ஜின், லோ ரிஸ்க், லோ ப்ராபபிலிட்டி. இந்த மூணுதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் பையிங்குள்ளே ஈஸியாக வந்துடலாம், ஏன்னா லோ மார்ஜின் தான். ஆப்ஷன் செல்லிங் ஹை மார்ஜின், ஹை ரிஸ்க், ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ செல்லிங் பண்ணணுன்னாலே நம்மக்கிட்ட ஹியூஜ் அமௌண்ட் இருக்கணும். அதை தான் லாஸ்ட் பாயிண்டில் மினிமம் ஃபண்ட் நம்மக்கிட்ட 1 lakh இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டைம் டிகே ஆப்ஷன் பையிங்க்கும் சரி செல்லிங்க்கும் சரி யாருக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, ஆப்ஷன் செல்லருக்கு தான் எப்போவுமே ப்ராஃபிட்டபுள். மார்க்கெட் ஒரே இடத்துல சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா ஆப்ஷன் செல்லர் சம்பாரிச்சிடுவாங்க, ஆப்ஷன் பையர் கேபிட்டல் லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம ஜெரதா உள்ளே வந்திருக்கோம். இப்போ ஜெரதாவில் மார்க்கெட் 24,284 நிஃப்டிலையும் 52,593 பேங்க் நிஃப்டிலையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் 52,600 அட் த ப்ரைஸ். கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் இந்த வீக் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அட் த மணியில் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் சார்ட் இப்போ பையிங்க்காகவும் செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் மேலே தான் இன்றைக்கி ஆக்சுவலாக 1% டவுனில் இருக்குது. ஸோ புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம புட் ஆப்ஷனை பை போட்டோன்னா நமக்கு 5,196 ரூபா இருந்தால் போதும். ஸோ இந்த லோ கேபிட்டலை வச்சு நம்ம ஆப்ஷன் பையிங்கை பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இதுவே இப்போ இதையே செல் பண்ண போகிறோம் அப்படின்னா செல்லை சூஸ் பண்ணுறேன். 95,000 ரூபா மார்ஜின் இருந்தால் தான் இது செல் பண்ண முடியும். ஸோ லோ கேபிட்டல் இருந்தால் ஆப்ஷன் பையிங். ஸோ நிறைய பேர் எதனால் ஆப்ஷன் பையிங்கை சூஸ் பண்ணுறாங்கன்னா, கேபிட்டல் 10,000 இருந்தாலே போதும். பட் ஆப்ஷன் செல்லிங் ஏன் சூஸ் பண்ணது இல்லைன்னா, மினிமம் கேபிட்டல் ஒரு 1 lakh தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் பையிங்க்கும் செல்லிங்க்கும் கேபிட்டல் டிஃப்ரென்ஸ் இது தான். ஸோ இப்போ இந்த 5,000 தான் ரிஸ்க்கு அப்படின்றதால இங்கே லோ ரிஸ்க்கு. நமக்கு அதிகபட்சம் இந்த வாரம் 10ஆம் தேதி, நெக்ஸ்ட் வீக் 10ஆம் தேதி எக்ஸ்பைரி அன்றைக்கி மார்க்கெட் இதே இடத்துல இருந்தால் நமக்கு லாஸ் ஆக போகிறது 5,298 ரூபா. பட் இதுவே ஒரு செல்லராக இருந்தால் மார்க்கெட் இதே இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ 350 ரூபா வருது, 15 குவான்டிட்டினா அவருக்கு லாஸுன்றது இருக்காது. இந்த 350 ரூபா ப்ரீமியம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த ப்ரீமியம் டிகே கான்செப்ட் சொன்னேன்ல, அது உங்களுக்கு தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரீமியம் டிகே தான் ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு வரப்பிரசாதம். இப்போ சார்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி சார் ஆப்ஷன் பையருக்கு வாங்கின இடத்துலையே இருந்துச்சுன்னா லாஸ் தான், பட் செல்லருக்கு வாங்கின இடத்துல இருந்தாலும் ப்ராஃபிட் அப்படின்னா, டைம் டிகேன்ற கான்செப்ட் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸ்டாக்ஸ் வாங்கினாலோ இல்லை நிஃப்டி பீஸ் அந்த மாதிரி வாங்கினாலோ நமக்கு டைம் டிகே கிடையாது. பட் இதுவே ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் டைம் டிகேன்ற கான்செப்ட் இருக்கிறதால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் டைம் டிகே இவ்வளோன்ட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் இங்கே இருக்குது. மார்க்கெட் இப்போ 5,600 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த வீக் ஃபுல்லாக 10ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு இப்படி கீழே திரும்பி இங்கே நின்னா 10ஆம் தேதி நிற்கிதுன்னா, இதை 10ஆம் தேதி வச்சுப்போம். 10th நின்றுதுன்னா ஆப்ஷன் பையருக்கு அவர் வாங்கின ப்ரீமியம் அமௌண்ட் ஃபுல்லாகவே ஜீரோ கரைஞ்சிடும் டிகேவால். இதுவே ஆப்ஷன் செல்லருக்கு டிகேவால் கரையிற ப்ரீமியம் தான் அவருக்கு ப்ராஃபிட்டே. ஸோ ஹை ப்ராபபிலிட்டி ஆப்ஷன் செல்லருக்கு இருக்குது, ஆப்ஷன் பையருக்கு லோ ப்ராபபிலிட்டி. அப்போ ஆப்ஷன் பையர் எப்போ சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கி 15 மினிட்ஸ் கேண்டில் காலையில் இருந்து
கடைசி ஒரு 1 ஹவர் இங்கேயே இருக்குது. ஸோ இதே இடத்துல மார்க்கெட் ஸ்டாண்ட் பையாகவே இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பையர் சம்பாதிக்க முடியாது. வாலட்டாலிட்டி இருந்தால் தான் ஒரு ஆப்ஷன் பையர் சம்பாதிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல இருந்து கெல்லோ வச்சுருக்கா, இப்போ சடனாக ஒரு அப்பு கிடச்சாதான், சடன் அப்பாக இருக்கணும், அப்போ தான் ஒரு ஆப்ஷன் பையர் வந்து சம்பாதிக்க முடியும். இதே வந்து வாலட்டாலிட்டி வந்து ஆப்ஷன் செல்லருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஏன்னா அந்த மணியில் வாங்கும்போது அது மேலே போக 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 அவங்களுக்கு வந்து அது இந்த மணியாக மாறும். இந்த மணியாகும்போது டைம் டிக்கேல குறையாது. ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு வாலட்டாலிட்டி வந்துச்சுன்னா லாஸ், ஆப்ஷன் பையருக்கு வாலட்டாலிட்டி தான் ப்ராஃபிட். இப்போ வாலட்டாலிட்டி மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி 4ஆம் தேதி பாருங்கள், காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துலையே சஸ்டெயின் ஆகிட்டு இந்த இடத்துலேருந்து சடனாக ஒரு கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் பையர் எல்லோரும் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த சடன் ஃபால் வாலட்டாலிட்டி நல்லா இருக்குது. இதே உங்களுக்கு நான் வாலட்டைல் மார்க்கெட் காட்டுறேன், சைட்வைஸ் காட்டுறேன் பாருங்கள். ரீசெண்ட் டேஸில் சைட்வைஸ் வர்றதில்லை அதிகமாக. எதனாலனா நியூஸ் பேஸ் பண்ணி வருது. இன்னொன்று இந்த மந்த் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சைட்வைஸ் மார்க்கெட்டு மேக்ஸிமம் இல்லை. நான் உங்களுக்கு சைட்வைஸ் காட்டுறேங்க. இப்போ 20ஆம் தேதி எடுத்துக்கலாம். 20ஆம் தேதி மார்க்கெட்டை பாருங்கள். ஒரு சின்ன இதில் ஆரம்பித்து ஒரு சின்ன இடத்துல இந்த ரேஞ்சில் ஆரம்பிக்குது. ஆரம்பித்த இடத்துலையே எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சிடுது. ஸோ இது மாதிரி சைட்வைஸ் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையருக்கு வந்து ஃபுல் லாஸ். ஆப்ஷன் பையிங்கில் நமக்கு சக்ஸஸ் ரேட் 10% தான் இருக்குது. பட் ஆப்ஷன் செல்லிங்கில் சக்ஸஸ் ரேட் 90% இருக்குது. பட் கேபிட்டல் கம்மியாக இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஆப்ஷன் பையிங்கை சூஸ் பண்ணுறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே கேபிட்டல் ஃபுல்லாக லூஸ் ஆகிட்டு லாஸ் பண்ணிவிட்டு அவங்க வேறு வேலையை பார்க்க போயிடுறாங்க. மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக மாட்டுறாங்க. ஸோ ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங் பெஸ்ட். ஆப்ஷன் பையிங் எப்போ பெஸ்ட்டுன்னா, ஒரு நல்ல வாலட்டைல் மார்க்கெட் விழப்போகுது, பெரிய நியூஸ் வந்திருக்கு, இல்லை மார்க்கெட் மேலே போகுது, பெரிய நியூஸ் வந்திருக்கு அப்படின்னும் போது ஆப்ஷன் பையிங்கை அன்றைக்கி ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் ஆப்ஷன் பையிங் நம்மளோட கேபிட்டல் இல்லாமல் பண்ணிடும். எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் செல்லிங் பண்ணாலும் சரி, எமோஷன்ஸ் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும். இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் டே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அன்றைக்கி ஆப்ஷன் பையிங் எடுக்கக்கூடாதுன்னு உங்கள் எமோஷன் உங்களுக்கு சொல்லணும். இன்றைக்கி வந்து மார்க்கெட் நல்லா சைட்வேஸ்லேயே தேய போகிறான், அரைக்க போகிறான் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி வந்து செல்லிங்கை ட்ரை பண்ணணும். அன்றைக்கி போய் பையிங்கையும் வாலட்டைல் நல்ல ட்ரெண்டாக இருக்கிற அன்றைக்கி செல்லிங்கும் போட்டால் நமக்கு லாஸ் தான் கிடைக்க போகுது. ஆப்ஷன் பையிங்கும் செல்லிங்கும் என்றைக்கு எதை பண்ணணுன்ற நமக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தால் தான் ஆப்ஷன்ஸில் ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. உங்களோட கமெண்ட்ஸ்களை தெரிவிங்க. ஏதாச்சும் அப்கமிங் வீடியோஸ் வேணும்னா மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக போடுறேன்.